ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆகஸ்ட் 22 எங்களுக்கு வந்து கல்யாண நாள். 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருத்தணி கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி சடனாக வந்து பிளான் பண்ணியாச்சு. வீட்டில் வந்து 3 மொட்டை போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து இது வந்து 4வது மொட்டை. பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் மொட்டை போட்டோம். சின்ன பாப்பாவுக்கு வந்து இன்னொன்று மொட்டை குலதெய்வத்தில் இருக்குது. குலதெய்வம் ஐயனாருக்கு அண்ணனுக்கு போட்டாச்சு. அடுத்தது வந்து தம்பிக்கு போடணும்னு சொல்லிட்டாங்க. காலையில் 5:45 ரெடியாக சொன்னாங்க. ஆனால் வந்து ரெடியாகிறதுக்கு பார்த்திங்கன்னா 7:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கார் வந்துருச்சு. காரில் ஏறிட்டு 8 மணிக்கு எல்லாம் ரெடியாகி கிளம்பி போயாச்சு. போகும்போது கொஞ்சம் வந்து டிராஃபிக்காக இருந்தது. கொஞ்சம் லாங் தான் வந்து திருத்தணி. போயிட்டு வரதுக்கே வந்து 1 டே ஆயிடுச்சு. 2 பாப்பாங்களையும் வந்து காரில் வச்சு சமாளித்து கொண்டு போகிறது கஷ்டமாக தான் இருந்தது. 2 பேரும் நான் தூங்குறேன் நீ தூங்குறேன்னு மாற்றி மாற்றி தூங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. இந்த ஹோட்டலில் வந்து இட்லி நல்லா இருந்தது. ஆனால் வந்து ரேட் வந்து ஹைஃபையாக தான் இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. சாம்பார் நல்லா இருந்தது. பாப்பா வந்து சாப்பிடல. ஏன் நான் எப்போவுமே மிரட்டி ஊட்டுவேன். இங்கே வந்து மிரட்டி ஊட்டவும் டைமும் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட வைக்கவே பயமாக இருந்தது. காரில் வந்து போகும்போது வாமிட் பண்ணிடுவான்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் வடை மட்டும் சாப்பிட்டா. இருந்தாலும் வடை சாப்பிட்டா கூட அவளுக்கு ஒத்துக்கலை, வாமிட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வந்து சரியாகவே வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டேன். என்ன தான் சொன்னாலும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து 3 இட்லி வாங்கிட்டு தோசை வாங்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வெண்பொங்கல் வாங்கினார். எனக்கு வந்து வெண்பொங்கல் பிடிக்காது. நானும் அவரும் வந்து அப்புறம் கொஞ்சமாக தோசையை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் காரில் ஏறியாச்சு. அப்புறம் வந்து திருத்தணி கோயிலுக்கு வந்தாச்சு. சரியான வெயில், பயங்கரமான வெயில். உள்ளே போகும்போது மணி ஒரு 11:45 12 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மொட்டை போட போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். லேட்டாக தான் இவங்கெல்லாம் பொறுமையாக மொட்டை போட்டு வந்தாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் சீக்கிரமாக மொட்டை போட்டு குளிச்சுட்டு வேகமாக கோயிலுக்கு போனாங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் நடக்க முடியாதவங்க, அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மொட்டை அடிக்கும்போது வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற காசை கொடுங்கன்னே 3 மொட்டைக்கு வந்து 200 கொடுத்தோம். அப்போயும் அவங்களுக்கு வந்து ஓகேவா இல்லை, மறுபடியும் கேட்டாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து அடிச்சுட்டு போகிறாங்க மொட்டை. பாப்பா வந்து இந்த டைம் வந்து மொட்டை அடிக்கும்போது அழுகவே இல்லை. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவள் அடிச்சுக்கிட்டா. ட்ராவலும் வந்து கம்மியாக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து டெய்லி சரியான ஃபுட்டு இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து மொட்டை அடிக்கும்போது அழுகக்கூடாது சொல்லி கூட்டிகிட்டு போனேன். அம்மா நான் அழுக மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து தான் மொட்டை அடித்தோம். 3 மொட்டை முடிஞ்சு இது 4வது மொட்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பாப்பா வந்து அழுகவே இல்லை. அவளாகவே நின்றுக்கிட்டா. உட்கார வைக்கல, ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்குல்ல, அதனால் உட்கார வைக்கல, நிற்க வச்சே அடிச்சிட்டாங்க. முடி வந்து கம்மியாக தான் இருந்தது. 2வது பொண்ணுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நாள் தான் அடிக்கணும். குலதெய்வத்தில் முடிச்சுட்டு தான் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நல்லபடியாக அப்புறம் வந்து பாப்பாவுக்கு எல்லாருக்கும் மொட்டை அடித்தாச்சு. அங்கேயே வந்து பாப்பாவை வந்து அதுக்கப்புறமா வந்து குளிக்க ஊற்றியாச்சு. அழுகலை, நல்ல பிள்ளையாக வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டா பாப்பா வந்து. அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தோன்னா செம்ம வெயிலாக இருந்தது. ஏகப்பட்ட டூரிஸ்ட் பஸ்ஸு, வேனு, கார் அந்த மாதிரி வந்துருந்தது. ஃபைனலாக வந்து ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டாச்சு. ஒரே விளையாட்டு ஆட்டம். ஒரு ஃபோட்டோ கூட நிற்கவே மாட்டா. இவங்களெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கவே முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மிரட்டி கிரட்டி நிற்க வச்சு தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் கீழே வந்து வரும்போது வந்து முருகனுக்கு வந்து இந்த மாதிரி போடுறாங்க. இது வைக்கிறதுக்கு வந்து ஒரு 10 ரூபா, பரவாயில்ல. அது சந்தனம் தலையில் பூசி விட்றாங்க. எப்போவுமே அத்தை தான் வந்து சந்தனம் தலைக்கு பூசுவாங்க. அதனால் வந்து இது மட்டும் வச்சிங்கன்னா போதும்னு சொல்லிவிட்டு 3 பேருக்கு இது வச்சோம் பட்டை போட்டு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. திருச்செந்தூர்லாம் போகும்போது டயர்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்கள வச்சுட்டு சாமி பார்க்க அப்புறம் டைமும் ஆயிடுச்சு. அப்போ வந்து வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து சின்ன பொண்ணுக்கு வச்சோம். அவளும் வந்து அழுகவே இல்லை. அவளும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வச்சுக்கிட்டா. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. திருச்செந்தூர் போகும்போது ஒரு நாள் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி பொட்டு வைக்கணும்னு. ஆனால் வைக்கவே முடியல. ஏன்னா ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள வச்சுட்டு அங்கேயே வந்து நைட்டு 7 மணிக்கு தான் சாமி பார்க்க முடிஞ்சுது. இங்கே வந்து வச்சுட்டோம். இவங்க அத்தை எல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் கீழே இறங்கி வந்து பொட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சந்தனம்லாம் பூசிட்டு கீழே வந்தோம். அப்புறம் வந்து குரங்கு பார்த்தா, குரங்கை பார்த்துட்டு தூக்குங்க தூக்குங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா.
அதாவது வீட்டில் கோழி வாத்து கொண்டு வந்தாலும் அதை தூக்குன மாதிரி இதையும் தூக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் நாங்களாம் காட்டிகிட்டு இருந்தோம். போயிட்டோம். கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து ஊசி பாசியெல்லாம் விற்றுது. இது வேணும் அது வேணும்னு கோயிலுக்குள்ளேயே போக விடல. பயங்கரமாக அழுக அடம் பிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பிபி எல்லாம் வாங்கி கொடுத்து தான் வந்து கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்தாச்சு. நல்லபடியாக வந்து சாமியை பார்த்தாச்சு. எங்களுக்கு வந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிறனால பேபிக்கு உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களுக்குலாம் 60 வயசு இருந்ததுன்னா முதியோரில் வந்து அலோவ் பண்ணாங்க. முதியோருக்கு போகும்போது வந்து கூட வந்து ஒரு அட்டெண்டர் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. செம்ம வெயிலாக இருந்தது. இதுவும் வந்து ஆள் சேர்ந்ததாக உள்ளே கொண்டு போய் சாமி பார்க்கவே அலோவ் பண்ணாங்க. ஃபைனலாக வந்து இந்த பந்தை வாங்காமலாம் கோயிலுக்குள்ளே வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் வந்து அப்புறம் வாங்கி கொடுத்தேன். இதை வந்து கீழே போட்டுக்கிட்டே இருந்தா. கோயிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிடும்போது எடுத்து கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. குழந்தைங்கள கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. எப்படியோ முருகர் நல்லபடியாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து வெளியில் சுற்றி வர வழி இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா கோபுரம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தோம். கோபுரம்லாம் வந்து திருத்தணியில் வந்து வேலையாகிட்டுருக்கு. ஆனால் வந்து இங்கே வந்து பைனாப்பிள் இதெல்லாம் வந்து ரேட் வந்து ஹையாக இருந்ததுண்ணா. ஒரு 3 பீஸ் பைனாப்பிளே வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 50 ருபீஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாமே டபுள் ரேட்டாக தான் இருந்தது. ஃபைனலாக நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இது வந்து வெளியில் சுற்றி உளுந்து கும்பிட்ற இடம். இது வந்து அங்கெல்லாம் பார்த்தா கரடு முரடான காடு மாதிரி தான் இருந்தது. கோபுரம்லாம் வந்து நல்லா வேலையாகிட்டு இருந்தது. செம்ம வெயில், அதனால் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்தது. கடைசியாக பார்த்தா ஒரு 2:30 மணி 2:45க்கெலாம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இதில் வந்து பாப்பாவுக்கு வந்து 2 பாசி வாங்கியாச்சு. இது வந்து பார்க்கிங் ஏரியா. இதில் வந்து வயசானவங்க குழந்த இருக்கவங்கள கொண்டு வந்து இந்த பேட்ரி காரில் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வர வழியில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அந்த ஹோட்டலில் எனக்கு ஃபுட்டு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. பிரியாணி வாங்கினாங்க, மஷ்ரூம் பிரியாணி வாங்கினேன். அந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து சரியாக வேகாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. இது தான் வாங்கினோம். இது வந்து 80 ரூபாய். நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பாசி வந்து 240 ரூபா. அப்புறம் காலுக்கு போடுற ஒரு கொலுசு வந்து 50 ரூபா. மொத்தம் 130 ரூபாய்க்கு வாங்கினோம். நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய் பாய்.